முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு விஜய் ரசிகர்களும் சரி தாவேகா அமைச்சர்களும் சரி உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்தி தியேட்டரில் உட்காந்து படத்தை பார்த்து ரசித்தாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னோம்னா, நாட்டில் வந்துட்டு எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அரிசி விலை 50 ரூபா ஜாஸ்தியாக இருக்கு, அதை பார்க்கணுமே தவிர இப்படி தியேட்டரில் உட்காந்துட்டு அழுது சீன் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமைச்சர்கிட்டையும் செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு நீங்கள் அழுது சும்மா சீன் போட்டீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே விஜய் அண்ணாவை பார்த்துட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும், ஒரு குழந்தைத்தன்மைன்றது நமக்குள்ளேயே இருக்கும்ல, இதுதான் வந்து அவரோட லாஸ்ட் படம் அப்படின்றதுனால யாருக்காக இருந்தாலும் அழுக வரும்ல, நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக சில தற்குறி பதர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா, அமைச்சர் அழுத வீடியோவையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு மறைந்த விஜயகாந்த் அவர்களோட படம் ரிலீஸ் அப்போ அவங்க குடும்பத்தோட தியேட்டரில் உட்காந்து அழுத வீடியோவையும் கம்பேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா, உங்களுக்கு வந்தா ரத்த கண்ணீர், மற்றவங்களுக்கு வந்தா அது சீனா, உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வீடியோவும் கம்பேரிசன் பண்ணி சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. தற்குறி பதர்களா நான் ஒன்று சொல்கிறேன், விஜய் அவர்கள் வந்துட்டு திரை உலகில் இருந்து தான் வெளியில் வந்திருக்காரு. ஆனால் அந்த மண் உலகில் இருந்து மக்களுக்கான களப்பணி வந்து தொடர்ந்து நடக்க தான் போகுது, மக்களுக்கான தேவைகளை வந்து அவர் தொடர்ந்து செய்ய தான் போகிறாரு. அவர் இனிமேல் நடிக்க வரப்போகிறதில்ல, இதுதான் வந்து அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லி அழுகிறதுக்கும், விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு திரையுலக விட்டும் போயிட்டாரு, மண்ணுலக விட்டும் போயிட்டாரு, இனிமேல் வந்து அவரை பார்க்க முடியாது, அதனால வந்துட்டு திரையரங்கில் அவரோட படத்தை பார்த்தாலும் சரி இல்லை வேற எங்கேயாச்சும் அவரோட ஃபோட்டோவை பார்த்தாலும் சரி கண்ணீர் வரதான் செய்யும், நினைவுகள் வந்து வரதான் செய்யும். ஏன்னா இனிமேல் அவரை பார்க்க முடியாது. அதனால இந்த வீடியோவை வெளியிட்ட சில தற்குறி பதர்கள்லாம் வந்துட்டு கரெக்டாக கம்பேரிசன் பண்ணி சமூக வலைதள பக்கங்களில் வீடியோவை வந்துட்டு போஸ்ட் பண்ணணும்.